ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இருந்த பாணி. இன்னைக்கு வந்து தி லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேர்ல்ட் புத்தகத்தினுடைய 35வது பாகத்தை பார்க்க போகிறோம். டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கடவுள் அப்படிங்கிறவர் வந்து உண்மையாலுமே இருக்காரா, கடவுள் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து மனிதர்கள் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் வந்து இப்படி பிரிஞ்சு போயிருக்காங்க, கடவுள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எதுக்கு இத்தனை துன்பங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் நிறைய வேண்டனே கடவுளை, அநியாயத்துக்கு வேண்டனே, இது என்ன தவிர இந்த மாதிரி கடவுளை வேண்டவே முடியாது. இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எதுக்கு இத்தனை சோதனைகள் இருக்குது, எதற்கு இத்தனை துன்பங்களும் கஷ்டங்களும் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது, எத்தனை வேணுனாலும் அதிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியலையே, எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சில நேரத்தில் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களே வந்து இந்த மாதிரி துன்பம் நேரக்கூடிய நேரத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையும் போயிடுவாங்க. இது எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கு உண்டான காணொளி வந்து ஒரு பதிலாக அமையும். சரிங்களா? சரி, முதல் கேள்வியே வந்து என்ன அப்படின்னா, இந்த நூலை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கேள்வி கேட்குறவங்க ஆன்மாக்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு சக்தி தான், மதத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுள், எல்லாத்திற்கும் ஒரே சக்தி தான் இருக்குது, அந்த ஒரு சக்தி தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி தான் ஆரம்பிச்சிங்க. இருந்தாலும் கூட இந்த பூமியில் ஏன் இத்தனை மதங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரே ஒரு சக்தி தான். கடவுளுக்கு வந்து எந்த விதமான ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு சுத்தமாகவே கிடையாது. கடவுள் எந்த விதமான கோட்பாடுகள் அப்படிங்கிறதையும் கொடுக்கவும் இல்லை. இந்த பூமியில் வந்து மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்ததற்கு பிறகு அவங்க வந்து தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மாதிரி வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில நாட்கள் வந்து அது நல்லபடியாக அப்படியே போயிட்டே இருக்கும். போக 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 அது மாற 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நிறைய அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது சேர்ந்துட்டே வந்துகிட்டே இருக்கும். இது சேர 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதற்கு மேலே மக்கள் வந்து திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, நேர்மையானவர்களும் நல்லவர்களும் ரொம்ப குறையும் பொழுது இந்த அநியாயம் பண்ணக்கூடியவங்க அதிகமாகறாங்க, இல்லை மக்கள் வந்து வழி தவறி போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் ஹை குட் சொல் வேற ஒரு யூனிவர்ஸில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இந்த பூமிக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அவங்க தான் வந்து தீர்க்கதரிசிகளோ இல்லை ஞானியர்களோ, ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கீழே வருவாங்க. அவர்கள் வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லித்தந்து அவர்களை வந்து நல்வழிப்படுத்திட்டு போவாங்க. இது என்னென்னா, காலம் தொட்டு ஒரு சமுதாயத்திற்கும் அது ஏன்னா அந்த கூட்டம் என்ன ஒரு சின்ன மக்கள் கூட்டம், அப்போ அவங்களுக்குன்னு நல்லது சொல்லி கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா அவங்க அந்த இடத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆள் நல்லது சொன்னாங்கிறதுக்காக சம்மந்தம் இல்லாத இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளுக்கு அது தெரியணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. அப்போது அந்தந்த மக்களுக்கு அந்தந்த ஒரு பெரிய ஞானி வந்து வருவார். அப்படி வந்து அவர்களை சொல்லி நல்வழிப்படுத்திட்டு அவங்க போயிடுவாங்க. இதில் என்ன பிரச்சனையாகி போச்சுன்னா, அதெல்லாம் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் திருப்பியும் கால மாற்றத்தின்பால் இது என்ன ஆகிப்போச்சு, இது வந்து என்னுடைய வழக்கம், இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இதில் நான் பெரியவன் நீ பெரியவன்னு இந்த பிரச்சனையை மனுஷனாகவே கிரியேட் பண்ணிக்கிட்டானே தவிர இறைவன் இறைவனுக்கு இதில் பாத்திரமே கிடையாது. மக்களை நல்லது படுத்துறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியும் தன்னுடைய சுயநலத்திற்காக எல்லாத்தையும் மாற்றி இப்படி கெடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு யார் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போது எல்லா மதங்களுமே இன்றைக்கி நீங்கள் பூமின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, இறைவன் அப்படிங்கிறது ஒன்று, இறைத்தன்மை அப்படிங்கிறது தூய்மையானது, அன்பு செலுத்தக்கூடியது, அப்போ நீயும் வந்து அதற்குண்டான தன்மையோடு நீ இருந்துக்கணும். எல்லா மதங்களுமே இதுதான் சொல்லுது. மனிதன் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இது எனக்கு இது என்னோடதுன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு பாதையில் அதை பயன்படுத்திட்டு சுற்றிட்டு இருக்கான். இதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அடுத்தது, பூமியில் இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் கூட பூமியில் ஏன் வந்து மனிதர்களுக்கு இறைவனை நம்புறது அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே இதே நிலைப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த நிலைப்பாடு வந்து ரெண்டு வகையாகப்படும். சின்ன வயசில் வந்து சுத்தமாகவே கடவுளை நம்பாத ஆட்கள் என்ன ஆகுனா, வளர 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 தன்னுடைய சுற்றுச்சூழலின்பால் அவர்கள் வந்து கடவுள் மேலே அதிகப்படியான நம்பிக்கைக்கு வருவாங்க. சின்ன வயசில் வந்து பயங்கரமாக கடவுள் நம்பிக்கையோட வேண்டுதலோடு இருக்கக்கூடிய ஆட்கள் திருப்பி அவர்களுக்குன்னு உண்டான சுற்றுச்சூழலின்பால் அவன் கடவுள் மேலே முழுசு நம்பிக்கை இல்லாமல் அப்படி போயிடக்கூடிய ஆட்களும் உண்டு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா, கடவுளுங்கிற தன்மை இருக்குதுங்கிறது உண்மைதான், நம்புறதும் நம்பாததும் அவரவர் கையில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம். அந்த ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அவர்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம். ஸோ அவங்க நம்புறவங்க நல்லவங்க, நம்பாதவங்க கெட்டவங்க நல்லா ஒன்றும் கிடையாது. அது அவங்களுடைய பார்வையும் அவர்களுடைய எடுத்துக்கக்கூடிய முடிவையும் பொறுத்து. ஸோ சாய்ஸ் இஸ் அவர்ஸ். இப்படி இருக்கும்பொழுது நிறைய மக்கள் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் மேலே நம்பிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தனக்கு நீ ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னு நேரும் பொழுது கடவுள் இருக்காரான்னு ஒரு சந்தேகம் அப்போ தான் அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவங்கள மாதிரி கடவுளை கும்பிட்றதுக்கு ஆளே இருக்காது. ஆனால் அவ்வளவு கடவுளை கும்பிட்டும் கூட அந்த பக்குவ நிலை அப்படிங்கிறது அடையாமல் அப்படி இருக்கும் பொழுது அந்த துன்பம்னு ஒன்று வரும்பொழுது இப்போ கடவுள் மேலே ஒரு சந்தேகம் வந்துடும். இவ்வளவு நாள் நம்ம கும்பிட்டோமே, இப்போ எப்படி சந்தேகம் வரலான்னு கூட அவங்களுக்கு யோசிக்க முடியாது. டக்குன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம வந்து யாராவது ஒரு இழந்திருப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை, பெயின், சரிங்களா, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு துன்பம்.
ஏன் இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி நீங்கள் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் நிறைய வேண்டுறீங்க கடவுள்கிட்ட, எனக்கு இப்படி வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு வேண்டிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வேண்டுதல் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன் நீங்கள் வேண்டக்கூடியது உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது இறைவன் உங்கள்கிட்ட தரதில்லைங்கிற நம்பிக்கை ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? அவர் தானே நம்புறீங்க, அவர்கிட்ட அதை கேட்குறீங்களே, தரதும் அவருடைய விருப்பம் தானே. அவருடைய விருப்பம் என்ன? நம்ம முன்னேறணுங்கிறது தானே. அப்போ நம்ம வேண்டது நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வேண்டதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒரு காரணத்தினால தான் அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அநியாயம் நிறைய நடக்குது. நிறைய பேர் நம்ம கமெண்ட்லேயே கேட்டிருப்பீங்க, எனக்கு அநியாயம் நடக்குது என்னை சுற்றி. உண்மை தான், இந்த உலகம் அப்படி தான் ஆகிப்போச்சு. ஆனால் இந்த அநியாயம் நடக்கிறதும் கூட ஏன் உங்களுடைய பாவகர்மத்தை நீங்கள் தீக்கிறதான்னு நினச்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இது உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சோதனையாகவோ இல்லை ஒரு ஒரு ட்ரைனிங்காகவோ நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நிறைய பேர்த்துக்கு உடல் நல கோளாறு, எனக்கு சரி பண்ணி கொடுன்னு உருகி வேண்டுறீங்க. நான் நல்ல பாட்டை காணும். ஏன் உங்களுடைய நெகட்டிவ் கர்மாவை இந்த பேட் ஹெல்த் மூலமாக தான், உங்களுடைய நோய்வாய்ப்படுவது மூலமாக தான் நீங்கள் அதை தீர்த்துக்கணும்னு நீங்களே வாங்கிட்டு வந்ததாகவும் அதுதான் அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்கிற நம்பிக்கை ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? ஏன் நமக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரிகிற கடவுள், உணரக்கூடிய கடவுள், ஏன் நமக்கு துன்பம் வரும் பொழுது அந்த எல்லாமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வர மாட்டேங்குது? நல்லதெல்லாம் ஒத்துக்கிட்டோம், ஏன் கெட்டதை ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? அதுவும் கடவுள் செய்தார்னா இப்போ இதுவும் கடவுள் செய்வது தானே. அதெல்லாம் நல்லதுன்னா இப்போ இதுவும் நல்லதுக்காக தானே இருக்கும். ஏன் இந்த நம்பிக்கை உங்களுக்கு வரமாட்டேங்குது? அப்போது அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த இறைவனானவர் உண்மையானவர், அவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை எங்கேருந்து வரும்? நம்மளுடைய ஆழ் மனசுலேருந்து தான் வரும். உங்களுக்குன்னு உள்ள அந்த இன்ட்யூஷன் தூண்டும் தெரியுமா, அது கரெக்டான வழிகாமிக்கும். பதறாத, பொறுமையாரு, இருக்கிறத அனுபவிச்சு தான் ஆகணும், அமைதியாரு. இந்த ஒரு மன அமைதி ஒரு சாந்தப்படுத்தக்கூடியது யாரோ ஒரு மனிதர் சொல்லனாலும் நமக்குள்ளாகவே அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் என்ன சொல்லுது, உங்களுடைய ஆழ் மனசு என்ன சொல்லுதோ அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அதுவே உங்களை சரியான வழிபாதையில் கூப்பிட்டு போகிறோம். ஒரு வேளை நம்ம துன்பப்பட்டு தான் இறக்கணுங்கிறது, இல்லை நோய்வாய்ப்பட்டு தான் இறக்கணுங்கிறது நம்மளுடைய வேண்டிட்டு வந்த அந்த வரமாக இருந்ததுன்னா, நீங்கள் உளுந்து தலையிலாக நின்று வேண்டுனீங்கனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்? உங்களுடைய கர்மத்தை நீங்கள் அப்படி தான் கழிக்கணும்னு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அப்போ அதை ஏற்றுக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு நிலையில் முன்னேறி போய் அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை, வாடி வதங்கி இங்கேயே உருகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னேறவே முடியாது. துன்பத்துக்கு எச்சா துன்பத்தை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு முன்னேறாமல் அந்த துன்பப்படுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி கீழே வர வேண்டியிருக்கும். அப்போது இந்த அக்செப்டன்ஸுங்கிறது எங்கேருந்து வரும்? நம்ம சப்கான்ஷியஸ் சொல்லித்தரோம். அதுக்கு காது கொடுத்து பொறுமையாக கேட்டால் போதும். பொறுமை தான், நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் போதும். நம்மளால் இறைத்தன்மை அப்படிங்கிறத உணரவும் முடியும், நம்மளும் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் மேலிட்டு போகவும் முடியும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போது பூமியில் அறிவியல் பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகம். அறிவியலின்பால் எல்லாம் என் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்து, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு. இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதோ உன்னுடைய ஆழ் மனசு அப்படிங்கிறது எல்லாமே இந்த அறிவியல்னு சொல்லக்கூடியதற்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள். அதெல்லாம் உணர்வுகள்னால உணரக்கூடிய விஷயங்கள். அறிவியல் அப்படிங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சது. இந்த மனிதன் கண்டுபிடித்ததுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை பிரேக் பண்ணிவிட்டு அவனால் போகவே முடியாது. அப்போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை உடச்சிட்டு மேலே இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி உன்னால் உணர முடியும்? நீ ஓவராக சயின்ஸ் பேசுகிறதுனால உனக்கு ஒரு பயனுமே சுத்தமாகவே கிடையாது. கடவுள் தான் இருக்கேன்னு சொல்லி நமக்கு நிரூபிக்கணுங்கக்கூடிய அவசியம் இல்லை. நம்ம தான், நான் நல்லவன், நான் உங்கள்கிட்ட தான் இருந்தேன், ஏதோ ஒரு கர்மத்தினால நான் இங்கே கீழே வந்துட்டேன், நான் இப்போ திருப்பியும் உங்கள்கிட்டயே மேலே வருவதற்கு நான் சரியான ஆளுங்கிறது நம்ம தான் அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் தான் இருக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதனால் ரொம்ப அனலிட்டிக்கலாக, ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி இதுக்கு இதுதான் ரீசன், இதுக்கு இதுதான் ரீசன்னு தேடிட்டு இருக்காதீங்க. இவ்வளோ அனலிட்டிக்கலாக லாஜிக்கலாக தேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறத காட்டிலும் பயங்கரமாக ஒரு விஷயம் கூட தெரியாமல் சொன்னதை சொன்னபடியே அப்படியே ஆமாங்க இருக்கு வெள்ளை காக்கா பார்க்குற 2 காக்கா பறக்குதுங்க அப்படிங்கக்கூடிய ஆட்களுக்கு எளிமையில் கடவுள் தெரிஞ்சுட்டு போகிறேன். ஏன்? அவன் நம்புகிறான் ஒன்று, இன்னொன்று அவன் மனசில் வெகுளித்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. சும்மா ஒரு மனசில் குத்தங்குறையை வச்சுக்கிட்டு 1000 கோடிக்கணக்காக காசு எடுத்து கொடுக்கறதுனால ஒரு பயனும் கிடையாது. உளுந்து சாமி கும்பிட்றதுனால ஒரு பயனும் கிடையாது. எந்த விதமான இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் நம்ம மனசு சுத்தமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லபடியாக இறைத்தன்மை அப்படிங்கிறது வாய்க்கும். அப்போது அந்த இறைத்தன்மைங்கிறது வாய்க்கும் நேரத்தில் இந்த நம்பிக்கை, ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 2வது டெஸ்ட்டு. அதை நம்ம ஜெயிச்சே ஆகணும். இது 2லையுமே ஜெயிச்சிட்டோன்னா அந்த ஆள் தான் உண்மையாலுமே மேலே போவாங்க. இறைவனை ஏமாற்றவே முடியாது. நீ மனுஷங்களை ஏமாற்றிக்கலாம், உன்னையை நீயே ஏமாற்றிக்கலாம், இறைவனை ஒரு காலும் நீ ஏமாற்றவே முடியாது. ஏன்னா நீ யார் அப்படிங்கிறது அவருக்கு முழுசாகவே அவங்களுக்கு தெரியும். ஸோ பூமியில் உனக்கு துன்பம் வருங்கால் இறைவன் இருக்காரான்னு சந்தேகப்படுறதை விட்டு போட்டு, இறைவன் இருக்கார், இந்த ஒரு துன்ப நேரமும் என்னுடைய ஒரு முன்னேற்றத்திற்காகவும் ஒரு காரணத்திற்காக தான் வந்திருக்கு, இதிலிருந்து நான் மேலே மீண்டு வெளியே வருவதற்கு எனக்கு சக்தி கொடுன்னு வேண்டிட்டு தொடர்ந்து உங்களுடைய நம்பிக்கையில் ஒரு அணுவளவும் தவறாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் முன்னேறி போயிட்டே இருங்க. இந்த பூமி அப்படி தான் இருக்குது.
சரிங்களா? பூமி அப்படி தான் இருக்குது, மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பூமியில் வந்து ஒரு நல்ல இடம் இல்லை, நல்ல மனுஷங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. தீயவர்கள் கையில் தான் எல்லா விதமான சக்திகளும் இருக்குது. இருந்தாலும் அதனால் நம்ம பாதிக்கப்பட்டாலும் இறைவன் மேலே முழு நம்பிக்கையோடு வச்சு நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. தவிர மனிதர்களுக்கு துன்பம் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த துன்பம் யாருனால உருவாக்கப்பட்டது? இறைவனாலையா? ஒன்றா நம்மளுக்கு நம்மளே துன்பம் விளை வச்சுருப்போம், இல்லை சக மனிதர்கள்னால நம்மளுக்கு துன்பம் வந்திருக்கும். இதுக்கும் சாமிக்கு என்னங்க பண்ணும்? நமக்கு நம்மளே பிரச்சனை பண்ணிக்கிட்டு முள் இருக்குன்னு தெரியுது, நான் அப்படித்தான் கொண்டு காலை வைப்பேன்னு வச்சும் போட்டு, இப்போ எனக்கு முள் குத்திருச்சுல சாமி நீ வந்து எடுத்துவிடு, உன்னால தான் இப்போ இந்த முள் குத்திச்சுன்னு சொல்கிறது தான் இப்போ பூமியில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். அதனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீவில் தப்பாக யூஸ் பண்ணுறது. தெய்வம் நம்மகிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன? நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுடைய ஃப்ரீவில். அதை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் வேண்டாத தப்பான வழியில் பயன்படுத்திட்டு அதுக்கு நம்மளுக்கு நாமளே துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு எல்லா பழியும் தூக்கி இறைவன் மேலே போட்டுட்டு நீ தான் வந்து காரணம், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு காலம் இறைவன் கீழே வரவே மாட்டார். எந்த விதமான ஒரு முன்னேற்றத்திற்கும் வழி வகுக்கவே மாட்டார். ஏன்? எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். உனக்கு எல்லா சக்திகளும் கொடுத்துருக்கேன், உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, அறிவிலையும் சரி, எல்லா சக்திகளும் கொடுத்துருக்கேன். நீ ஒழுக்கமாக வாழலைங்கிறதுக்காக அதுக்கு யார் என்ன பண்ணுறது? நீ தான் திருந்தணும். ஸோ இந்த ஒரு தன்மை வந்து மனிதர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த நெகட்டிவான ஆட்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. இது எப்போ தான் விமோச்சனம் அப்படின்னு கேட்டால், இயற்கையே அவர்களை அழிக்கும் அந்த காலம் வரைக்கும் துன்பமானது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இயற்கையே வந்து எல்லாத்தையுமே அழிச்சு போட்டு அந்த ஒரு சொற்பமாக உண்மையாலுமே நேர்மையாக இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் மிச்சம் வச்சுருக்கோம். அதுதான் ஒரு வேளை நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஊழிக்காலம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாள் வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு நான் வந்து முன்னேறிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறது அர்த்தமற்ற ஒரு விஷயம். இப்பொழுதே நீ வந்து அதற்குண்டான பயிற்சியில் இரு, நம்பிக்கைங்கிறத நீ வச்சிரு, நீ என்ன நல்ல காரியம் செய்கிறது அதை செஞ்சுட்டே இரு. ஒளியோடு நம்ம சேரக்கூடிய அந்த ஒரு காலம் வரும்பொழுது, அந்த நல்ல மாற்றம்னு ஒன்று வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போயிடுவோம். ஏன்? எல்லா டெஸ்டிங்கும் ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு நம்ம ரெடியாக இருக்கும். டக்குன்னு அந்த நாள் மாறும்போது நம்ம உள்ளே போயிடலாம், அங்கே வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் ஒரு முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஆளினுடைய பலம் என்ன தெரியுங்களா? அவனுடைய ஆழ் மனசு எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அதை பொறுத்து தான் ஒருத்தனுடைய முழு நம்பிக்கையினுடைய வேகம் இருக்குது. உன்னுடைய ஆழ் மனசு எந்த இடத்துலையும் சலனப்பட்டுருச்சு, அது சலனப்பட போகிறதில்ல, அது சொல்கிறது கேட்காம நீ சலனப்பட்டுட்டேன்னா உன்னுடைய அந்த ஃபெய்த்து, அந்த ட்ரூ ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கு பாருங்க, அது ஆடி போயிடும். ஸோ எந்த அளவுக்கு உன்னுடைய ஆழ் மனசுக்கு நீ முழு இடம் கொடுத்து அதை சொல்கிறத கேட்டு சரியான சத்தியத்தின்பால் நேர்மையான வழி வாழ்கிறியோ நீ தான் உண்மையான சக்தி உள்ளவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, மோசமான ஒரு சூழ்நிலை, அது நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃப்ரீவில் இருக்குல்ல. ஒருத்தன் தப்பு பண்ணுறான், நம்மளை தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுறான், அந்த தப்பை நம்ம பண்ணுறோமா பண்ணலையாங்கிறதே அதுதாங்க அங்கே டெஸ்ட்டு. நம்ம அந்த இடத்துல நேர்மையாக இருந்து காட்டணும் அப்படின்னு வச்சுங்களேன், அங்கே தான் நம்ம உண்மையாலுமே ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே டெஸ்ட்டு தான். கடவுள் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா கிடையாது, அவர் உண்மையாலுமே இருக்கார். பூமியில் ஏன் பார்க்க முடியறதில்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ நம்புறையா நம்பலையான்னு சொல்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு காரணம். நீ அந்த ஒரு நம்பிக்கை கண்ணுக்கே தெரியல, ஊரே வந்து முழுசும் அது வந்து பொய்ன்னு சொல்லுது, இருந்தாலும் கூட நீ நம்புறையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அதை நம்பி மேலே வர்றவனுக்கு எல்லாமே உண்டு. அப்படி இல்லைங்கிறவனுக்கு நம்பக்கூடிய காலம் வரைக்கும் அவனுக்கு திருப்பி இந்த இடத்துல தான் வேலை உண்டு. செத்து போனோன்னா எல்லாம் நாங்கள் போய் எல்லாம் தெரியும். சாகரக்குள்ளே அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத வளர்த்திக்கிட்டு நம்ம சரியான வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ கடவுளை உணர வேண்டும் அப்படின்னு சொன்னால் உன்னை நீ உணர்ந்தால் போதும், கடவுளை நீ உணரலாம். எல்லா பெரியவங்களும் மகான்களும் சித்தர்களும் ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் சொன்ன ஒரே வார்த்தை, அதே வார்த்தையை ஆன்மாக்களும் சொல்கிறாங்க, இறைவனை உணர வேண்டும் என்றால் உன்னை நீ உணர்ந்து கொள், இறைவனை நீ உணர்வாய். இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வண்டியில் சந்திப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் எடுத்துறது.